ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்களுக்கு கார்த்திஸ்வரோ. இன்றைக்கி வந்து என்ன வீடியோஸ் தான், தம்பியோட எக்ஸாம் டே தான். அதோட வீடியோ தான் வந்து வரப்போகுது. நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க தம்பி எப்படி படிக்கிறான் அப்படின்னா, அது ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தம்பி கிளம்புற வீடியோஸு, ஸ்கூலில் போய் தம்பி மாமா வந்து விட்ட வீடியோ எல்லாமே இதில் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட்ரூட்டு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அங்கே நம்ம ஒரு புது டிஷ் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஒன்றும் கிடையாது, கோவக்காத அதை பொரியல் பண்ணணும். 2-4 வாங்கிட்டு வந்திருக்கான். ஓஹோ, கோவக்காய் செய்யணும் ரொம்ப கோவமாக இருக்கிறியோ? வடச்சட்டி கழுவாமல் கிடக்குதுங்க, 2 வடச்சட்டி சேர்த்து வாங்கணும். எந்த வடச்சட்டி வாங்கினாலும் கைப்பிடியோடு வாங்க, கைப்பிடி இல்லாமல் தான் வாங்கணும். அப்புறம் எப்படி அதை எடுக்கிறது? கைப்பிடி தட்டி விட்டுரு, நிறைய டைம் குப்பை நவுத்துறோம். இது இப்படி இப்படி சாஞ்சிரும் அடுப்புல இருந்து. இந்த கை தட்டு தட்டு ஆமாம்மா வேணும். பார்த்தியா, 2 வடச்சட்டிக்கு வேலை இல்லையா? என்ன வேலை இல்லை, இப்போ ஒன்று இருக்குங்க விலைக்கண்ணா கழுவாமல் கிடக்கிறனால தான் நான் ஒன்று இன்னும் நேரம் கோவக்காய் வணக்கி இருப்பேன். அவர் ஆமாம், வடச்சட்டி இல்லாதனால தெரியுதா கோவக்காய். இது நான் வந்து 7 வருஷம் ஆச்சுங்க. 7 வருஷமே இதே வடச்சட்டி தான், வேற வாங்கணும். இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டேன். ரொம்ப ஓல்டு மாடல் இதெல்லாம். அந்த சட்டி வாங்கி 30 வருஷம் ஆகுது. அவ வந்து அவளுக்கு 7-8 வருஷம் தானே பார்த்துருக்குறான். கல்யாணத்துக்கு என் கல்யாணத்தப்போ எங்க அம்மா கல்யாணத்துக்கு கொடுத்த சீராமா 30 வருஷம் சீரு வடச்சட்டி. 33 வருஷம் சீரு. கடவுளே, சொல்லுங்க எந்த மாதிரி வடச்சட்டி யூஸ் பண்ணா சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும்னு சொல்லி சொல்லுங்க. இதெல்லாம் அலுமினியம் நினைக்கிறேன். ஏப்பா ஆமா, அலுமினியம் வடச்சட்டி. நல்லா வடச்சட்டியும் வாங்கி 4-5 வாங்கி வச்சுக்கோணுங்க. சமைக்கிறப்போ என்னன்னா இது வந்து இதுல ஒட்டிக்குது. நான் அப்பவும் அந்த ஒட்டாத மாதிரி தான் அழுகாம தான் சமைப்பேன். தம்பி வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து என்ன சொல்கிறது ரிவிஷன் மாதிரி பார்த்துட்ருக்குறான். காலையில் தான் எக்ஸாமு, என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அவனோட எனக்கு தான் திக்குன்னு இருக்கு. தங்கம் பர்ணிமா தங்கமயில எத்தனை மணிக்கு இருந்துச்சுங்க? 5 மணிக்கா? படிங்க 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 படிங்க. சாமி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இவர் வந்து உட்காந்துருக்கிறாரு, இவரும் சாப்பிட்றாரு. மணி பார்த்தீங்கன்னா 8. தம்பி வந்து 8:30 மணிக்கு உள்ளே இருக்கணுமாம்மா. டைமிங் தங்க 10 to 1. நான் சொல்லிட்டேன், அம்மா இருக்கேன் தங்கம். 5x. ஆனா இங்க உள்ளுக்குள்ள குறுன்னு இருக்குடா, குறுன்னு இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாம் வந்து 10th எக்ஸாம் எழுதி இருக்கோம், அம்மா எழுதுனதே கிடையாது. அப்போ ஒரு இது இருக்குல்ல. அப்புறம் பரணி நேற்று வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா
பரணிக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்து எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்குமே நன்றி. நிறைய பேர் டிப்ஸ் கொடுத்துருந்தீங்க. என் நம்பர் வச்சுருக்கிறவங்களும் சரி, ஃபாலோ பண்ணுறவங்களும் சரி, எல்லாருமே வந்து எனக்கு ப்ரைவசியாக மெசேஜ் பண்ணு, ஆடியோ போட்டு எல்லாருமே வந்து தம்பிக்கு வந்து ஆல் த பெஸ்ட் சொல்லியிருக்கீங்க. அதாவது எல்லாருமே என்னென்னா, பரணி வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்கக்கா, எங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். என் தம்பி நல்லா எழுதிடுவான், என் மாப்பிள்ளை நல்லா எழுதிடுவான், என் தங்கம் நல்லா எழுதிடுவான், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து நான் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேங்க. இந்த மாதிரிலாம் வந்து மெசேஜ் பண்ணிங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா எல்லாருமே சொல்கிற மாதிரி ஆல் த பெஸ்ட்னு சொல்லிட்டு போயிடுவீங்க நான் நினச்சேன். ஆனால் அப்படி யாரும் சொல்லவே கிடையாது. எல்லாம் ஒரு உரிமையாக சொல்கிறீங்க. அதே நம்பிக்கையில் தான் நானும் சொல்கிறேன். தம்பி நல்லா எழுதிட்டு நல்லபடியாக வரணும், பயப்படாமல் எழுதணும் நானும் சொல்லியிருக்கேன் அவனுக்கு. எனக்கு இப்போவே வந்து என்ன சொல்கிறது, அந்த பதட்டமாக தான் இருக்கு. ஆனால் அவன் தைரியமாக தான் இருக்கிறாங்க. எனக்கு தான் பதட்டமாக இருக்கு. ஆனால் வந்து ஃபுல் டே லஞ்ச் வந்து கொண்டு போகிறான். ஆமாம், ஸ்பெஷல் கிளாஸ் இருக்காமா. இங்கிலீஷ் எக்ஸாம் எப்போ? திங்கக்கிழமைக்கு. அதனால் வந்து இடையில ஒரு நாள் கேப் இருக்குது. அதனால் தம்பிக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது. இனி வந்து இங்கிலீஷ் வந்து எழுத போகிறான். என்னன்னா சோஷியல் சயின்ஸ் தான் கொஞ்சம் இது கஷ்டம்னு சொல்லி சொன்னான். அதுக்கு அவங்க அண்ணன் என்ன சொன்னான், என்ன தம்பி சொன்னாங்க கேட்டுவா? எழுதிடுவான், நானே சொல்கிறேன். நான் இருக்க கூட அப்படின்னு இருக்கேன். தங்கம் அம்மா நினச்சிக்கோ. மூஞ்ச பாருங்க. எல்லாமே எடுத்துட்டியா? எடுத்துட்டா. சாப்பிட்டுங்க, கிளம்பிட்டு இங்க ஒரு ஆளுக்கு வந்து பொறை ஏறிடுச்சு. பொற தம்பிக்கு விட நான் இருக்கணும்னு இவன் என்னங்கிறான். என்னமாமா சொன்னா, நானும் தான் எக்ஸாம் எழுதுனேன், அவன் எல்லாமே படிச்சுட்டேன், அதனால படபடப்பு பதட்டமா இருக்குது, நானே எதுவுமே படிக்கலையே, அதனாலதான் நான் வந்து போனேன், அதனால எனக்கு பயமே இல்லாம 10th எக்ஸாம் எழுதுனேன் அப்படிங்கிறான். இவர் வந்து 10th எக்ஸாம் எழுதுறப்ப இங்கே இல்லை, அவங்க அப்பச்சி வீட்டில் இருந்தார். 12th தான் இங்கே இருந்தார். போன வருஷம் இவர் வந்து 12th எக்ஸாம் எழுதினார். இந்த வருஷம் இவர் வந்து 10th எக்ஸாம் வந்து எழுதுறாரு. ஆனால் வந்து சார் வந்து 12th எவ்வளோ அச்சீவ் பண்ணுவார்னு நினைக்கவே இல்லை. 526 ஸ்கோர் பண்ணியிருந்தார் இவர். காலேஜ்லேயும் அரியர் இல்லாமல் ஃபஸ்ட்டு செம் வந்து முடிச்சிருக்காரு. செகண்ட் செம் எப்போ? ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில். அழகு புள்ள. அவங்க சித்தி ஃபோன் பண்ணியிருக்கா. என்ன சித்தி வந்துட்டீங்க? படிச்சிட்டேன். 10:30 தூங்கி 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். 5 மணிக்கு எழுந்திரிச்சு அக்கன் டைம் யூஸ்னுப்பா. அதான் வரல 2 தடவை. சரி 1 மந்த்ல படிச்சிட்டு அது பண்ணாதே. படிச்சிட்டேன். ஏன் திரிக்கிற? சும்மாதான். என்ன சாப்பாடு செஞ்சா? அம்மாவா லெமன் சாப்பாடு. சோறுல கொண்டு போகணுமா? ஆமா. அப்ப மத்தியானம் வந்துடலாம்ல எக்ஸாம் முடிச்சுட்டு? கிளாஸ். என்ன கிளாஸ்? இங்கிலீஷ். டிவிஷன்கா? ஆமா. எழுது நல்லா. சரி பேனா இருக்கனால எடுத்துக்கோ. 1க்கு 2 பேனா எடுத்துக்கோ. அப்புறம் ஸ்டிக் இதுக்கெல்லாம் என்னென்ன ஸ்டிக் யூஸ் பண்ண? ப்ரௌன் ஸ்டிக் யூஸ் பண்ணு, வயலட் கலர் யூஸ் பண்ணு, பிளாக். நல்ல கலர்லாம் யூஸ் பண்ணாத. பிங்க் இதெல்லாம் யூஸ் பண்ணினா மார்க் குறைச்சிருவாங்க. அதெல்லாம் சொன்னாங்களா அவனுக்கு? சொன்னேன். அவனுக்கு டைம் ஆச்சு. எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். பை. நல்லா எழுதிட்டு வா. பரணி ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சுங்க.
நிறையா பிள்ளைங்க இருந்தாங்க. ஏமா நிறைய பேர் இருந்தாங்க. நான் போல, எங்கள் மாமா தான் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அந்த வீடெல்லாம் கூட்டிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியே கிளம்பணும். போயிட்டு தம்பி வர்றதுக்குள்ள வரணும். எப்பா? இல்லை எப்படியும் சொல்ல முடியாது, லேட்டானாலும் ஆயிரும். ஆனால் கிளம்புறது இருக்குது, அதுக்காக லீவே போட்டேன். லீவ் தான், லீவில் இருக்கனால தான் வீடியோ. ஆமாம், வீடியோ ஃபுல்லாக ஒட்டு அறக்க பறக்க ஓடிக்கிட்டு இருப்பேன். இதுவும் கடந்து போகும். ஆமாம், இன்னும் நம்மளோட சரவ கலெக்ஷன்ஸ் அப்டேட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் 2 கலர்ஸ் வந்து நம்ம வந்து ஷோ பண்ணணும். புதுசாக இருக்குது, புது கலர் ஷோ பண்ணணும். அடுத்த கலெக்ஷன் வர்றதுக்குள்ள இந்த கலெக்ஷன் ஷோ பண்ணிட்டு அடுத்த கலெக்ஷன் ஷோ பண்ணணும். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. என்னால் வந்து ஓவரால் தான் கொடுக்க முடிஞ்சுது. ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாக டீப்பாக எதையுமே காமிக்க முடியல. தம்பி வந்து அதிகமாக எடுக்க வேண்டாமா, நான் கம்மியாக எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டான். அதனால தான் நான் வந்து கம்மியான வீடியோஸ் தான் நான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ தம்பியோட மார்க்கு ரிசல்ட்டு இது எல்லாமே வந்து வரட்டும், எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்கான்னு வந்து பார்க்கலாம். நானே வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கேன். அவன் என்ன மார்க் வாங்கினாலும் நாங்கள் வந்து எதுவுமே அவனை சொல்ல மாட்டோம். அவன் வந்து இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு படிக்கிறே ரொம்ப வந்து சிரமம். அவனோட ஏஜ் இருக்கையில் நம்ம எப்படி படிச்சுன்னு கூட தெரியாதுங்க. ஆனால் தம்பி வந்து ரொம்ப லீனாக இருக்கான், நல்லா சாப்பிட்ற கொடுங்கக்கான்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. தம்பி 10th வந்ததுக்கு ரொம்பவும் மெலிஞ்சிட்டான். நிறைய வந்து எனக்கு தெரிஞ்சு அவன் அதிகமாக படிக்கிறான், அதிகமாக கண் முழிச்சு படிக்கிறான், சரியான தூக்கம் இல்லை. அதனால் மட்டும்தான் நினைக்கிறேன் அவன் +1 +2 போகிறதுக்குள்ள அவனுக்கு வந்து உடம்பு எப்படியே வந்து நான் தேத்திடுறேன். தம்பிக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொன்னீங்க. அவங்க எல்லாத்துக்குமே எங்களோட மனமார்ந்த நன்றிகள் பல. அதே மாதிரி 10வது எக்ஸாம் எழுத போயிருக்கும் மாணவ செல்வங்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட்டு. அதே மாதிரி மார்க் வந்து எப்படி வந்தாலும் ஃபீல் பண்ணாதீங்க. இது இல்லைனாலும் அடுத்தது கூட எழுதிக்கலாம்னு சொல்லி நினச்சிக்கோங்க. இதெல்லாம் நினச்சி வருத்தப்பட வேண்டாம், ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களை இந்த விடைபெறுது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.